உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ அம்மா. பரணி, என்னம்மா இந்த நேரத்துல கூப்பிட்டிருக்க? நல்ல வேலை டி, நீ உறங்கிட்டியோன்னு நினைச்சேன். சம்மு உறங்கிட்டானா? என் பக்கத்துல தான் அவன் கேட்டுட்டு இருக்கான். நீ விஷயத்த சொல்லு இப்போ. நட்ட நடு ராத்திரியில போன் வந்தா எல்லாருக்கும் பதட்டமா இருக்கும்ல. அண்ணே, நைட்டு 12 மணிக்கு மேல ஆயிடுச்சுல, அதனால அடுத்த நாள் வந்துருச்சான். என் பிறந்த நாள் வந்துருச்சான். சரி, என்ன சொன்னா பாண்டி? அதை ஏன் கேக்குத? பிறந்த நாளைக்கு பரிசு வேற. ஓ பாரு, அப்படி என்ன கிஃப்ட் கொடுத்தாரு உங்க வீட்டுக்காரரு? உலகத்துல இல்லாத கிஃப்ட். ரொம்ப அருமையான ஒரு சேலை, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச நிறத்துல வாங்கி கொடுத்திருக்காவோ. அடிப்பாவி, வெறும் புடவைய வாங்கிட்டு வந்ததுக்கு சந்தோஷப்படுறியே. ஏதாச்சும் டைமண்டோ பிளாட்டினமோ இல்ல எனக்கு வாங்கி கொடுத்த மாதிரி கொலுசோ வாங்கி தர சொல்லி கேட்க வேண்டியதானே? ஏட்டி, நீ சும்மா இருட்டி. ஏற்கனவே அவர் சம்பளத்துல இருந்து எனக்கு செயின் எல்லாம் வாங்கி போட்டிருக்காவ. அது மறந்துட்டியா நீ? இப்படியே வாங்குற சம்பளத்துல எனக்கே செலவழிச்சா அவர் பாவம் என்னத்த செய்வாரு? அடேங்கப்பா. ஏய், ரொம்ப ஓவர் ஆடாதடி. அவன் உனக்கு புருஷனா ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு அண்ணன். அவன் எப்படி செலவு பண்ணுவான்னு எனக்கு தெரியும்டி. இந்த ஆரட்டி, நீ மாமாவுக்கு தங்கச்சியா இருக்கலாம், ஆனா நீ வாக்கப்பட்டு போயிட்ட. உன் மதனி கிட்ட அண்ணனை பத்தி பேசும்போது மரியாதையா பேசணும், பாத்துக்க. ஏய், ஏட்டி, ஐயே கேட்டி, உங்க நாத்தனார் சண்டையெல்லாம் புறவை வச்சுக்கோங்க டி. இந்த பாரு பரணி, காலையில இவங்க 2 பேரையும் நான் கோயிலுக்கு போக சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக சொல்லியிருக்கேன். சரியா? ஆசீர்வாதம் தானே, கொடுத்துருவோம். காலையில எந்த நேரத்துக்கு வருவிய? காலையில வெள்ளனவே வந்துருவாங்கல, நேரமாச்சு. இப்போதைக்கு நாங்க போய் உறங்க போறோம். வச்சிருவா? சரிம்மா. ஏய் எசக்கி, ஹாப்பி பர்த்டே டி. எசக்கே, பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ல. அண்ணா, நன்றிண்ண. சரி, வச்சிடுதேன். குட் நைட். குட் நைட் டி. கொண்டா. கோயிலுக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்ட. ஐயா சாமி, உன் முகத்துல இந்த சிரிப்பு வரதுக்கு இவ்ளோ நேரம் ஆகுது. எசக்கிக்கு ஒன்னும் இல்லைன்னு தெரிஞ்சப்புறம் தான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. ஏலே, நீ இத்தனூண்டு சோறு போட்டு வந்திருக்கேன், எனக்கு எப்படி பத்த? அதுவும் தயிர் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். குழம்பு கிளம்பு எதுவும் இல்லையா? டேய், ஏலே போல போய் சட்டியே எடுத்துட்டு வா. நேரம்டா. இவ்ளோ நேரம் பசியே இல்லன்னு சொன்ன, இப்ப குழம்பு கொண்டு வா, பொரியல கொண்டு வான்னு சொல்ற. ஏலே, எசக்கி சிரிப்பை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு பசி எடுக்கவே ஆரம்பிச்சது. நீ போல போய் சட்டி சோறெல்லாம் எடுத்துட்டு வா போ. சரி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.